லவ் பண்ண பையன் கூட கல்யாணம் ரொம்ப சந்தோஷமா கல்யாண மேடையில உட்காந்துட்டு இருக்க நிவிக்கு பையனோட அப்பாவே வந்து அஜய்க்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பெங்களூர் கிளம்ப போறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பி போறா. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே காலேஜ்ல 3 வருஷமா சின்சியரா லவ் பண்ணி இப்ப கல்யாணம் வரைக்கும் போயிருக்கோம். இப்ப இவன் கிட்ட போய் கேட்கும்போது தான் நான் பெங்களூர்ல வேலை செய்யற இடத்துல ஒரு பொண்ணு லவ் பண்றேன், நான் மறந்துடுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றத கூட கேட்காம அங்க இருந்து கிளம்பிடுறான். சோ நிவியோட ஃப்ரெண்ட்ஸுங்களா இதுக்கு மேல இங்க இருந்தா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க, நான் சென்னைக்கு வேலைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்ப ட்ரெயின்ல ஏற்கனவே ஒருத்தர் லவ் ஃபெயிலியர்ல குடிச்சிட்டு இருப்பா. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணும் குடிக்க ஆரம்பிக்கிறா. அண்ட் சென்னைக்கு வந்ததுமே சரக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒன் ஷாப்புக்கும் போறாங்க. அப்பதான் ஸ்டீவன் சங்கர் என்ற நம்ம ஹீரோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட கதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவனுக்கு சினிமால பெரிய டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் போராடிட்டு இருக்கான். ஆனா இவன் சொல்ற கதை பிடிக்காம கடுப்பா வராங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை பார்த்துட்டு கதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் மட்டும் பெரிய டைரக்டர் ஆகணும்னா உங்களுக்கு நான் சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஹீரோவையும் கூடவே தங்க வச்சுக்கிறாங்க. அதே டைம்ல நிவியுமே அஜயை மறக்க முடியாம டெய்லி ஒன் ஷாப்புக்கு போய் சரக்குலாம் வாங்கிட்டு வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் டைரக்டர் சான்ஸ் கேட்டு நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு நாள் இந்த பொண்ணு நல்லா குடிச்சிட்டு ரூம்ல அழுதுட்டு இருக்கா. அதை பார்த்து ஹீரோ அந்த பொண்ணு தூங்குற நேரத்துல ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி மோட்டிவேஷனலாம் எழுதி வைக்கிறா. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு கோவம் வந்து நீ எதுக்கு தேவையில்லாதையா ரூம்லாம் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேவலமா திட்டி நீயே ஒரு ஊர் பேர் தெரியாத அனாதை பையன் போனா போது நீங்க தங்க வச்சா ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அசிங்கமா பேசிடுறாங்க. அதை கேட்டதுமே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடான். ஆக்சுவலா இவன் குழந்தையா இருக்கும் போதே அவங்க அம்மா அப்பா ஒரு ஆசிரமத்தை வெளியில போட்டுட்டு போயிடுவாங்க. சோ இப்ப யாருக்கிட்டையும் பேசாம வேலையை பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்து நிவிக்கு ரொம்ப கில்ட்டா ஃபீல் ஆகுது. ஆனா நைட் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அப்பதான் டைரக்டர் பி வாசுவை பாக்குறாங்க. அதை பார்த்ததுமே இதை ஹீரோக்காக ஒரு சான்ஸ் வாங்கி தராங்க. அதை கேட்டதுமே ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரோட ஆபீஸ்க்கு போய் அவரை மீட் பண்ணி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனா அவர் கதையை கேட்டுட்டு எதுவுமே பிடிக்காம அனுப்பி விட்டுறாரு. இருந்தாலுமே ஹீரோயின் வாங்கி தந்த சான்ஸ்க்காக இது வரைக்கும் எனக்காக ஒருத்தர் கூட எதுவுமே செஞ்சது கிடையாது. ஆனா நீங்க என்னோட கனவுக்காக இவ்வளவு பெரிய சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க. சோ இனிமேல் நீங்க எனக்கு கடவுள் மாதிரி, நான் உங்களுக்கு அடிமை மாதிரின்னு சொல்லி ஹீரோயின்காக எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறான்.